இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுது பார்க்க 40 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுது பார்க்க மத்திய அரசாங்கம் 40 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி இன்று அதனை அறிவித்தார். பழுதுபார்ப்பு பணிகள் இவ்வாரம் தொடங்கி ஆண்டு இறுதிக்குள் முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சொன்னார். ஏப்ரல் 1 ஏற்பட்ட அவ்வெடிப்பில் தாமான் புத்ரா, ஹார்மனி மற்றும் கம்போங் குவாலா சுங்கை பாருவில் 81 வீடுகள் 40 விழுக்காட்டுக்கும் மேல் சேதமுற்றன. மற்றொரு 81 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 57 வீடுகள் சேதமடைந்தாலும் தீப்பற்றவில்லை. இன்னும் 218 வீடுகள் எந்தவொரு சேதமும் இன்றி தப்பின. பூச்சோங், கம்போங் டெங்காவில் உள்ள வீடுகளும் அவற்றில் அடங்கும். மலாக்காவில் வீடு புகுந்தவன் கொள்ளையிட முயன்றான், கற்பழிக்க அல்ல, போலீஸ் விளக்கம். மலாக்கா செமபாக் தாமான் கஸ்தூரியில் உள்ள ஒரு வீட்டில் கற்பழிப்பு முயற்சியில் ஈடுபட்ட நபர் சாவியினால் குடும்ப மாது ஒருவரின் கழுத்தை கீறியதாக வாட்ஸ்அப் புலனத்தில் வைரலான தகவலை போலீசார் மறுத்துள்ளனர். இந்த தகவல் செமபாக் வட்டாரத்தில் வசிக்கும் பொதுமக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். வீட்டிற்குள்ளே இருந்தபோது ஆடவன் ஒருவன் தன்னிடம் கொள்ளையிட முயன்றதாக ஏப்ரல் 24ஆம் தேதியன்று குடும்ப பெண் ஒருவரிடம் இருந்து போலீஸ் புகாரை பெற்றதாகவும் இதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 43 வயதுடைய சந்தேக பேர்வழி ஒருவன் கைது செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் வெளியிட்டார். புகார்தாரர் தெரிவித்ததை போன்று அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் கொள்ளை முயற்சியில் மட்டுமே ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணையின் போது அந்த சந்தேக பேர்வழி கற்பழிப்பு முயற்சியில் ஈடுபட்டு காயம் ஏற்படுத்தியதாக வாட்ஸ்அப் புலனத்தில் வெளியான தகவலில் அடிப்படை உண்மை இல்லை என்று தெரிய வந்தது. கோலாகங்சார் மாவட்ட இலக்கிய நாடக கிராமிய நடன போட்டியில் 13 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன. கோலாகங்சார் மாவட்ட தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இலக்கிய நாடகம் மற்றும் கிராமிய நடன போட்டியில் 13 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் கிராமிய நடன பிரிவில் ரிவர் வேலி தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் முதல் இடத்தில் வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தையும் 1000 ரிங்கிட் பரிசு தொகையையும் தட்டிச் சென்றனர். கட்டிட தோட்ட தமிழ் பள்ளி 2வது இடத்தை பெற்றதன் மூலம் கிண்ணத்தையும் 700 ரிங்கிட் பரிசு தொகையையும் வென்ற வேளையில் 3வது இடத்திற்கான 500 ரிங்கிட் டோவன் பி தோட்ட தமிழ் பள்ளியும் 4வது இடத்தை பெற்ற எல்பிஎல் தோட்ட தமிழ் பள்ளியும் 300 ரிங்கிட்டையும் பெற்றன. மிகவும் நேர்த்தியுடன் நடத்தப்பட்ட இலக்கிய நாடக போட்டியில் மகாத்மா காந்தி கலாசாலை தமிழ் பள்ளி மாணவர்கள் முதலிடத்தை பெற்று 1500 ரிங்கிட் ரொக்கம் முதல் பரிசையும் வெற்றி கிண்ணத்தையும் வென்றனர். SPM அறிக்கையில் ஜாலூர் கெமிலாங் கொடியில் தவறு, பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். SPM தேர்வு முடிவுகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் ஜாலூர் கெமிலாங் தேசிய கொடி தவறாக இடம்பெற்றிருக்கும் பொறுப்பானவர்களுக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அரசாங்க தலைமை செயலாளர் தான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அதனை உறுதிப்படுத்தினர். DG 48 கிரேடுக்கு மேல் கிரேடுக்கு கீழ் என அவர்கள் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் அவர். கீழ்நிலை கிரேட் அதிகாரிகளை கல்வி அமைச்சின் கீழ் கட்டொழுங்கு வாரியம் விசாரித்து வருகிறது. மேல்நிலை மூத்த அதிகாரிகள் பொது சேவை துறையின் விசாரணை வளையத்தில் உள்ளனர். அமைச்சின் உள் விசாரணை அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக பொது சேவை துறையிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக ஷம்சுல் சொன்னார். ஏப்ரல் 24ஆம் தேதி நிகழ்ந்த அத்தவறுக்காக அமைச்சு முன்னதாக மன்னிப்பு கோரியது. போலீஸ்காரரின் காதை கடித்த குற்றச்சாட்டை மறுத்த நைஜீரிய ஆடவர். போலீஸ்காரரின் இடது காதை கடித்து காயப்படுத்தியதாக நைஜீரிய ஆடவர் மீது கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 3 குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜானிரல் அஸ்ராக் அகமது கைர் என்பவரை காயப்படுத்தியதாக கெல்வின் ஒபெங்கி குற்றச்சாட்டை எதிர்நோக்கினார். கெப்போங் மெட்ரோ பிரிமா கிளினிக் முன்புறம் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. முதலில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள விருப்பம் தெரிவித்தவர் பிறகு அதனை மறுத்தார். இதையடுத்து ஜூன் 10ஆம் தேதி வழக்கு மறுசேவை மடப்புக்கு வரும் என அறிவித்த மேஜிஸ்ட்ரேட் எஸ் மகேஸ்வரி அவ்வாடவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார். அவ்வாடவர் மீது மற்றொரு நீதிமன்றத்தில் மேலும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்தது,
போதைப் பொருள் உட்கொண்டது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் முட்டைக்கான உதவித்தொகை 50 விழுக்காடு குறையும். கோழி முட்டைக்கான உதவித்தொகையை நாளை முதல் 10 சென்டிலிருந்து 5 சென்டாக அரசாங்கம் குறைக்கிறது என்பதோடு ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் மானிய உதவித்தொகை முழுமையாக முடிவுக்கு வருகிறது. உற்பத்தி செலவுகள் நிலையாக இருப்பதால் போதுமான மற்றும் உத்தரவாதமான கோழி முட்டை உற்பத்தியை உறுதி செய்வதற்கான தொழில்துறையின் உறுதிப்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் முடிவுற்ற நோன்பு பெருநாள் காலத்தில் கோழி முட்டைகளுக்கான விநியோகம் போட்டாபோட்டி விலையுடன் போதுமானதாக இருந்ததாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. கோவிட்-19 தொற்றை தொடர்ந்து உற்பத்தி செலவுகள் அதிகரித்தது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர், சோயா மற்றும் சோளத்தின் இறக்குமதி விலைகளில் ஏற்பட்ட தாக்கம் போன்ற காரணத்தினால் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் கடந்த டிசம்பர் மாதம் வரை கோழி முட்டை மானியங்களை தொழில்துறைக்கு வழங்குவதில் அரசாங்கம் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. பராமரிப்பாளரின் வீட்டில் விடப்பட்ட குழந்தையின் தொட்டில் துணியில் சிக்கியது, தாய் அதிர்ச்சி. குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டில் விடப்பட்ட தனது 13 மாத மகனின் கழுத்து தொட்டில் துணியில் சிக்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து தாய் பெரும் கவலை அடைந்துள்ளார். குழந்தை பராமரிப்பாளரின் அலட்சியத்தால் தனது மகன் குவாந்தான் அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 8 நாட்கள் சிகிச்சை பெற்று பின்னர் கண்காணிப்பு வார்டுக்கு மாற்றப்பட்டதாக தன்னை டிங் என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட 37 வயது பெண் கூறினார். ஏப்ரல் 15ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் குழந்தை பராமரிப்பாளர் தன்னை தொடர்பு கொண்டு துணியில் கழுத்து சிக்கி தனது மகன் காயமடைந்து கிடந்ததாக கூறினார். என் குழந்தையின் மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் பெறாத நிலை இருப்பதாக மருத்துவர்கள் எனக்கு தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துவதை உறுதி செய்வதற்காக தாம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளதாக நேற்று குவாந்தான் PKR சேவை மையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த பெண் தெரிவித்தார். பாக்கண்டாலாம் தொகுதியில் தீ விபத்து, மக்களை சந்திக்க விரைந்த சட்டமன்ற உறுப்பினர் குமரன். பினாங்கு பாக்கண்டாலாம் ஊஜாங் பத்துவில் குடியிருப்பு பகுதியில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் அழிந்தன. நல்ல வேளையாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஒரு சிறுவன் மட்டுமே கையில் காயமடைந்தார். தீ ஏற்பட்ட தகவலை பாக்காண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணனுக்கும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கொம்தாரில் முதலமைச்சருடன் நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு செல்வதை ரத்து செய்துவிட்டு அவர் உடனடியாக சம்பவ இடம் விரைந்தார். பொருட்சேதங்களை தவிர்க்க முடியாததால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக நிவாரணமாக அம்பாங் ஜாஜார் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். அதற்கு உடனடி ஏற்பாடு செய்து கொடுத்த வீடமைப்பு துறைக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தராஜு மற்றும் பினாங்கு வீடமைப்பு வாரியத்துக்கு குமரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கிளான் துறைமுகத்தில் எந்திரத்தில் தலை நசுங்கி வெளிநாட்டு தொழிலாளி மரணம். ஸ்லாங்கூர் கிளான் துறைமுகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை வடிவமைக்கும் ப்ளோ மோல்டிங் இயந்திரத்தில் தலை நசுங்கி வெளிநாட்டு தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று காலை 7:30 மணிக்கு அந்த இயந்திரத்தை அந்த நபர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது எந்திரத்தின் உள்ளே சிக்கிக்கொண்ட பிளாஸ்டிக் பாட்டிலை வெளியில் எடுப்பதற்காக எந்திரத்தின் கதவு பகுதியை அவர் திறந்துள்ளார். துரதிருஷ்டவசமாக கதவு நகர்ந்து அவரின் தலையை நசுக்கியது. இதனால் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மாண்டார். புதிதாக வேலைக்கு சேர்ந்தவரான அத்தொழிலாளிக்கு தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவில் துப்புரவு பணி கொடுக்கப்பட்டிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து விசாரணை முடியும் வரை அப்பகுதியை சீண்டக்கூடாது என தொழிற்சாலை நிர்வாகத்துக்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையான JKKP உத்தரவிட்டுள்ளது. 13 ஆண்டுகளில் 2 மடங்காக எகிரிய நாசிலமாக் ரொட்டி சென்னாய் சாத்தே விலைகள். மலேசியர்களுக்கு மிகவும் பிடித்த உணவான நாசிலமாக் ரொட்டி சென்னாய் சாத்தே போன்றவை கடந்த 13 ஆண்டுகளில் 2 மடங்கு விலையேற்றம் கண்டுள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான பயனீட்டாளர் விலை குறியீட்டு அறிக்கையில் மலேசிய புள்ளி விவரத்துறை அதனை தெரிவித்தது. 2011இல் வெறும் 90 சென்னாக இருந்த ஒரு ரொட்டி சென்னாயின் சராசரி விலை 71.1 விழுக்காடு அதிகரித்து கடந்த ஆண்டு 1 ரிங்கிட் 54 சென்னாக பதிவாகியது. ஒரு தட்டு நாசிலமாகோ 2 ரிங்கிட் 3 சென்னிலிருந்து தற்போது 3 ரிங்கிட் 68 சென்னுக்கு உயர்ந்துள்ளது. இது 81.3 விழுக்காடு விலை உயர்வாகும். கோழி இறைச்சி சாத்தேவின் விலையும் சளைத்ததல்ல. 2011இல் ஒரு குச்சி சாத்தே
51 சென்னுக்கு விற்கப்பட்டது. இப்போது அது 113.7 விழுக்காடு அதிகரித்து 1 ரிங்கிட் 9 சென்னுக்கு விற்கப்படுவதாக அத்துறை கூறியது. இவ்வேளையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பெரிய வெங்காயத்தின் விலை 139.4 விழுக்காடு அதிகரித்து கிலோவுக்கு 6 ரிங்கிட் 92 சென்னாக பதிவாகியுள்ளது. யூ-டர்ன் போட்ட லாரியை கார் மோதியதில் 2 மாத குழந்தை பரிதாப மரணம். மலாக்கா ஜாசினில் யூ-டர்ன் போட்ட லாரியை கார் மோதியதில் அதிலிருந்த 2 மாத கைக்குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. நேற்று மதியம் AMJ எனப்படும் அலோர் காஜா மலாக்கா தெங்கா ஜாசின் நெடுஞ்சாலையில் அந்த விபத்து நிகழ்ந்தது. ஆபத்தான நிலையில் மூவார் சுல்தானா பாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இறப்பதற்கு முன் அவசர சிகிச்சை பிரிவில் நூர் ஹபீசா கொன்டினா சஹருல் ஆஸ்மான் சுமார் 2 மணி நேரங்களாக உயிருக்கு போராடியது வேதனையாகும். அந்த விபத்தில் குழந்தையின் 35 வயது தந்தையும் 22 வயது தாயும் காயங்களுடன் உயிர் தப்பினர். லாரி டிரைவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. தற்போதைய வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை அடுத்த மாதம் இறுதி வரை நீடிக்கும். தற்போது நாட்டை பாதிக்கும் வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை அடுத்த மாதத்தின் நடுப்பகுதி அல்லது இறுதி வரை தொடரும் என்று மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை துறை கணித்துள்ளது. பருவமழை மாற்ற கட்டத்திற்கு வெளியே, அதாவது வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை காலத்தின் இறுதியில் ஏற்படும் என்பதோடு இத்தகைய வானிலை நிலைமைகள் ஒரு சாதாரண நிகழ்வு என்று மெட் மலேசியா தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்தார். உதாரணமாக, நாடு தற்போது பருவமழை மாற்ற கட்டத்தில் இருப்பதால் இது அடுத்த மாதத்தின் நடுப்பகுதி அல்லது இறுதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டத்தில் வானிலை பொதுவாக மத்திய வேளையில் வெப்பமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் மாலை வேளையில் ஈரப்பதமாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார்.